திருமாறன் ஜி மீது அவதூறு. பெண் பின்னால் இயங்கும் சார். யார் அந்த சார்? அரசியலில் ஜொலிக்க வேண்டுமென்றால் மக்கள் மனதை வெல்ல வேண்டும், அல்லது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்க வேண்டும், அல்லது ஆள்பலம் இருக்க வேண்டும். இப்படி ஏதாவது தகுதியை வளர்த்து கொண்டு அரசியலில் ஜொலிக்க வழியில்லாத சிலர் மக்கள் மத்தியில் அரசியலில் ஜொலித்து கொண்டிருக்கும் ஒருவர் மீது புழுதியை வாரி இறைத்து அவர்களுக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை இழக்க வைத்துவிட்டால் அந்த இடத்தில் நாம் அமர்ந்து கொள்ளலாம் என்கிற அரசியல்வாதியும் உண்டு. அப்படி ஒரு நிகழ்வுதான் தொடர்ந்து தூங்கா நகரில் அரங்கேறி வருகிறது. சமீபத்தில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவரின் இமேஜை டேமேஜ் செய்யும் முயற்சியாக பல்வேறு போலீஸ் புகாரில் சிக்கிய பெண் ஒருவர் எழுப்பிய கேள்வி, தூங்கா நகரம் அரசியல் வட்டாரத்தில் விசாரித்ததில் அந்த பெண் பின்னால் இயங்குவது ஒரு சார் தான். அவரை நாங்கள் தூங்கா நகர் சார் என்று அழைப்போம் என்கிறார்கள். மேலும் இந்த பெண் வேறு யாரும் இல்லை, இதற்கு முன்பு பல போலி ஐடிக்களை உருவாக்கி பாஜக முக்கிய தலைவர்களான கேசவ விநாயகம், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, கரு நாகராஜன், நாராயணன் திருப்பதி, மகா சுசீந்திரன், நாராயணன் திருப்பதி, வழக்கறிஞர் நிரஞ்சன்குமார், மாரி சக்கரவர்த்தி, ராஜா ரவிபாலா ஆகியோர் மீது அவதூறு பரப்பியவர். குறிப்பாக திருமாறன் ஜி மீதும் போலி ஐடிக்களை உருவாக்கி அவதூறு பரப்பி சிக்கியவர்தான் தூங்கா நகர் சார் இருக்கக்கூடிய இந்த பெண் என்கிறார்கள் தூங்கா நகர் வலதுசாரி சிந்தனையாளர்கள். அதாவது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த பெண் பின்னால் ஒளிந்து கொண்டு தூங்கா நகரில் செல்வாக்குமிக்க வலதுசாரி தலைவர்களை குறிவைத்து டேமேஜ் செய்வதுதான் அந்த சாரின் நோக்கமாக இருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மேலும் இது குறித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளிடம், யாருப்பா உங்க தலைவருக்கு எதிராக இந்த பெண் பின்னாலிருந்து செயல்படுவது என நாம் கேட்டபோது, எங்கள் தலைவர் திருமாறன் ஜி ஒரு கூட்டத்திற்கு சென்றால் குடும்ப பெண்கள் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்பார்கள். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் போற்றக்கூடிய தலைவர். ஆனால் வெளியில் விவேகானந்தரின் சொற்பொழிவுகளை வாய்க்கெளிய பேசிக்கொண்டு பிரேமானந்தா மாதிரி வாழும் யாரோ ஒருவர்தான் இப்படி பெண் பின்னால் இருந்து கொண்டு எங்கள் தலைவரின் இமேஜை டேமேஜ் செய்யும் சில்லறை வேலையை செய்வார்கள் என்கிறார்கள் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகள். குறிப்பாக இந்து அமைப்புகளில் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கிய திருமாறன்ஜி பாஜக, ஏபிவிபி என தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் இலகணேசன் ஆசியுடன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தவர். திருமாறன்ஜி திருமணத்தை நடத்தி வைத்தவர் இன்றைய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன். தன்னுடைய மகனுக்கு ராதாகிருஷ்ணன் என பெயர் சூட்டியவர் திருமாறன்ஜி. இப்படி பாஜக சித்தாந்தம் மற்றும் பாஜக மூத்த தலைவர்களுடன் ஒன்றி பயணித்து வரும் திருமாறன்ஜி இதுவரை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப தூண் விவகாரத்திற்கு மட்டும் 1991 இருந்து இதுவரை சுமார் 34 முறை கைது செய்யப்பட்டவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அவருடைய கட்சியில் சார்பில் சுமார் 20,000 பேர் பங்கேற்ற மிக பிரம்மாண்ட கட்சி மாநாடு நடத்தி காட்டிய திருமாறன்ஜி பற்றி என்ன இவர் களத்தில் ப்ரூவ் பண்ணி இருக்கிறார் என ஒரு பெண் பின்னால் ஒளிந்து கொண்டு திருமாறன்ஜி இமேஜை டேமேஜ் செய்ய முயற்சிக்கு அந்த சாரை சொந்த கட்சியினரே அவரை புறம் தள்ளி பல வருடமாகிவிட்டது என்கிறார்கள் தூங்கா நகர் வலதுசாரி சிந்தனையாளர்கள். மேலும் போலி ஐடிக்கள் மூலம் பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை அவதூறு பரப்பும் இந்த பெண்ணுக்கு தேவையான போலி ஐடிக்களை உருவாக்கி கொடுப்பதில் தொடங்கி தலைவர்களை போட்டோஷாப் மூலம் இழிவாக சித்தரிப்பது வரை துணையாக இருக்கக்கூடியவர் ஓட்ட உடைசல் வாகனங்களை இது தரமான வண்டி என ஏமாற்றி விற்கக்கூடிய ஃபோர்ஜரி ஒருவன்தான் என்கிறார்கள் தூங்கா நகர் வலதுசாரி சிந்தனையாளர்கள்.